సార్ ఫ్యాక్స్. తమిళనాడుకు చెందిన ముగ్గురిని తీవ్రవాదులని వెతుకుతున్నాం. తమిళనాడు హెడ్ క్వార్టర్స్ నుంచి వాళ్ళు తీవ్రవాదులు కాదని చెప్తున్నారు. ఆ అమ్మాయి గవర్నమెంట్ ఎంప్లాయ్ అట, తహసీల్దార్గా వర్క్ చేస్తున్నారట. ఆవిడ సర్టిఫికేట్ కూడా పంపించారు సార్. ఏదో పొరపాటైంది. ఏ బేసిక్లో టెర్రరిస్ట్ అని అనుకున్నారు? సంథింగ్ రాంగ్. నువ్వు వెళ్ళొచ్చు. ఓకే సార్. ஏதோ தப்பு நடக்குது. சரிம்மா, நம்ம போக வேண்டியது முக்கியமான விசேஷம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. நான் இங்க வேற ஒரு பிரச்சனையில இருக்கம்மா. என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ். அதான் சொல்றேன்ல. நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இரு. இந்த ஆபரேஷன் முடிஞ்சதை நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம பிளான் பண்ணபடி போறது கன்ஃபார்ம். సార్, ఏసీ తమిళ్ మారన్ గారిని నన్ను కాంటాక్ట్ చేయమని చెప్పు. అలాగే సార్. தீவிரவாதிங்கிறாங்க, சுட போறேங்கிறாங்க, கார்ல ஏறிட்டேன்னு சொல்றாங்க. எல்லாமே நீங்க செஞ்சதா உறுதியா சொல்றாங்க. என்னால தாங்க முடியல. வீட்டுல ஒருத்தர் ஒரு வார்த்தை உங்களை பத்தி பேசினா நான் விட மாட்டேன். நீ பதில் பேசி அவங்க வாய் அடிச்சிருவேன், சண்டை போடுவேன், போராடுவேன். ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நீ என்ன நீ நடக்குது? குமார் சொல்றத அம்மா, திலகா, அப்பான்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. நீ ஏற்கனவே சத்யா போன் பண்ணி சொன்னப்போ சத்யா போய் சொல்றான்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இப்போ அவ சங்கீதாவையும் சதீஷை கூட்டிட்டு கிளம்பிட்டு தான் சொல்றாங்க. இது எப்படி நீ பொய்யா இருக்க முடியும்? சொல்லுங்க. நீ என்ன நீ பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. நீ என்ன நீ பதில் கேட்டா நீங்க சிரிக்கிறீங்க? இப்ப எனக்கு ஓ மேல சந்தேகமா இருக்கு. அண்ணி, என்ன நீ என்ன சொல்றீங்க? என்ன சந்தேகப்படுறீங்க? ஆமா ராஜு, திடீர்னு உனக்கு அப்பா அம்மா மேல பாசம் வந்துருச்சா, இல்ல அண்ணன் மேல பெரிய ஜாஸ்தி ஆயிடுச்சா? அவங்களதான் சப்போர்ட் பண்ண போறேன்னா சொல்லிடு. என்ன நீ இப்படி பேசுறீங்க? என்ன நடந்தாலும் உங்களை விட்டு கொடுக்காம போராடுறவன்னா என்ன போய் நீங்க சந்தேகப்படுறீங்களே? பின்ன நீ என்ன சந்தேகப்படுறப்போ நான் என்ன நினைக்கிறது சொல்லு. போன தடவை நீ வந்து சொன்னதுக்கும் இந்த தடவை சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவை சத்யா போன் பண்ணதான் சொன்ன. இந்த தடவையும் சத்யா போன்ல தானே பேசியிருக்கா. போன தடவை அவ பேசினதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த தடவை மட்டும் எப்படி நம்பிக்கை வந்துச்சு? இல்ல நீ அது வந்து திரும்ப நான் ஒண்ணு கேக்குறேன். சத்யா உன்கிட்ட போன்ல பேசினாளா? பேசினது சத்யா தானே உனக்கு தெரியுமா? சொல்லு. இல்ல நீ, ஆனா குமார் சொல்றேன்னு நீ. அவரு கள்ளம் கபடம் இல்லாத மனுஷன். யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாரு. நீ அப்படியா? எதுவா இருந்தாலும் 100 கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கிறவன். இப்ப கூட கேள்வி கேட்டு தானே இங்க வந்து நிக்கிற. என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உன் அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டியா? இல்ல நீ அது வந்து ஆதாரம் வேணும் ராஜு. திரும்ப போன் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு கூட ஒபாமா கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னு சொல்லுவேன். நீ நம்புவியா? உன் அண்ணனுக்கு போன் வந்தது நிஜமா இருக்கலாம். ஆனா பேசினது சத்யாதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது நீ கேட்க மாட்டியா? இது பிரகாஷ் சத்யாவோட செட்டப்பா இருக்க கூடாதா? யாரையாவது பேச வச்சு நம்ப வச்சிருக்கலாம்ல. உன் அண்ணனை அவன் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப வெறும் போனை வச்சு நம்ப வச்சு உங்க அண்ணனை அவங்களுக்கு ஆதரவா திருப்பிக்கிட்டாங்க. ஏற்கனவே உங்க அம்மா, திலகா எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு. உங்க அப்பாவையும் மாத்திட்டா பிரச்சனை முடிஞ்சது இல்ல. போட்ட சபதத்தை நிரூபிக்காமலேயே வீட்டுக்குள்ள வந்துடலாம்ல. அண்ணி, நீங்க சொல்றது நிஜம்தான் அண்ணி. அப்பாவே அவங்க சாதகமா பேச ஆரம்பிச்சாரு. பாத்தியா? இப்ப உனக்கே புரியுதுல்ல. எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்கறத விட்டுட்டு பொசுக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்க வந்துடுறிய ராஜு. உங்க வீட்டுல எனக்கு எதிரா பேசினா சண்டை போடுவேன்னு சொன்னியே. நீ உண்மையிலேயே சண்டை போட வேண்டிய நேரம் இதுதான். அவங்க எல்லாரையும் பிரகாஷ் பிரெயின் வாஷ் பண்ற நேரம் அது. அவங்க அவனை நம்பிடாம நீ எனக்காக போராடணும். அந்த வீட்டுல எனக்காக குரல் கொடுக்க உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு. இப்பதான் எனக்கு புரியுது அண்ணி. ஒரு செகண்ட் நானே அடிபட்டேன்னா பாருங்க, என்னையே மாத்த பத்திருக்காங்க இந்த படுவாங்க. ஆமா ராஜு,
அவங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு போராடுறாங்க. அதுக்காக எதை வேணா செய்வாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. பாக்குறது கேக்குறது எல்லாமே பொய்யா இருக்கும். விசாரிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் எல்லாத்தையும் நம்பணும். இப்ப பாரு, நீ என்கிட்ட வந்து விசாரிச்ச, உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்படிதான் இருக்கணும். கரெக்ட் நீ. அந்த பிரகாஷ் சரியான ஃப்ராட் பையலா இருப்பான் போல இருக்கு. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே. அவன் என்ன சொன்னாலும் நம்பிடாது ராஜு. எதுவும் கண் முன்னாடி கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ப கூடாது. அப்படி நிரூபிக்க முடியவும் முடியாது. ஏன்னா சதீஷும் சங்கீதாவும் இங்க இல்ல. அவங்க இல்லாத வரைக்கும் சத்யாவால எதையும் நிரூபிக்க முடியவே முடியாது. புரியுதா? புரியுது அண்ணி. அண்ணி கொஞ்சம் விட்டு தான் அவங்க என்ன முட்டாளாக்கி இருப்பாங்க போல இருக்கு. இப்பதான் நீ நிம்மதியா இருக்கு. ராஜு, உனக்கு இந்த மாதிரி இனிமே எந்த குழப்பமும் வரக்கூடாது. எனக்கு விசுவாசமா இருக்கேன்னா 100% என்ன நம்பணும். என்ன பத்தி நானே தப்பா சொன்னா கூட நீ நம்ப கூடாது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். சரிங்க அண்ணி. என் விசுவாசம் இனிமே மாறாது அண்ணி. ராஜு, இனி எந்த குழப்பமும் வேண்டாம். நீ எதையும் நம்பாத. நீ வேலைக்கு கிளம்பு. சரிங்க அண்ணி. அண்ணி ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ சரி கிளம்பு. நீ வர நீ வர சார். ஐயோ அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த குமார் சத்யாவோட போன் உண்மையை நம்பி அந்த கமிஷனர் போய் பார்த்திருக்கான். என்ன சொல்ற ராஜு? உங்க அண்ணன் கமிஷனரை எதுக்கு போய் பார்க்கணும்? அந்த சத்யா தீவிரவாதின்னு ஹைதராபாத் போய் சொல்றதுக்கு துரத்துதுன்னு போன்ல சொன்னான் இல்லையா? அவ தீவிரவாதி இல்ல, தாசில்தார்னு குமார் சர்டிபிகேட்டோட கமிஷனர் பார்க்க போயிருக்கான். அவரு இவ சொன்னது புரியாம ஹைதராபாத் போலீஸ் கிட்ட உண்மையை விளக்கமா சொல்லிடுறேன், அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவா சொல்ற? ஆமா நீ, கமிஷனர் ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காரா. ஹைதராபாத்ல இருந்து என்னையா உளறேன்னு சொல்லி அவங்க நம்ம கமிஷனர் கூப்பிட்டு திட்ட போறாங்க. நம்ம கமிஷனர் இந்த குமாரை கூப்பிட்டு வந்து நல்லா வேலை வெளுத்து அனுப்ப போறாரு அண்ணி. அதான் நீ நடக்க போகுது. சரி ராஜா, உனக்கு எப்போ சந்தேகம் வந்தாலும் இதே மாதிரி இங்க வந்து கிளியர் பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? ஓகே சார், ரைட் சார். அண்ணி வர அண்ணி, வர சார். டார்லிங், உண்மையிலே நீ மேஜிக் தான் பண்ற. என்ன நம்பி சொல்றீங்க? அவன் முதல்ல வந்து ஆதாரத்தோட சொன்னப்போ நானே அப்படியே ஆடி போயிட்டேன். அவங்கிட்ட நீ மாட்டினு நினைச்சேன். ஆனா நீ பேச பேச உண்மை தெரிஞ்ச நானே நீ சொல்றதா உண்மைங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எப்பா, நீ பெரிய ஆள் தான் டார்லிங். அப்படி இல்லன்னா இவங்களெல்லாம் சமாளிக்க முடியுமா நம்பி? இவனும் சரியான முட்டாளதான் இருக்கான். 2 வார்த்தை நீ சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கொந்தளிக்கிறான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கொலையா பண்ணிடுவோம் போல இருக்க. நம்பித்தானே ஆகணும். அதுக்காக நான் கொடுத்த விலை கொஞ்சமா நஞ்சமா? என்னது, நீ அவனுக்கு விலை கொடுத்தியா? என்ன கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தா? அது வந்து நம்பி அன்னைக்குதான் சொன்னனே 50,000 கொடுத்தேன்னு. 50,000க்கு இங்க வந்து என்னமா குரல் கொடுக்கறான்? நம்பி, இப்ப அது முக்கியம் இல்ல. குமார் நம்ம ஊர் கமிஷனரை மீட் பண்ணி சத்யாவை காப்பாத்த மனு கொடுத்திருக்காரு. அதை வச்சு அவர் ஹைதராபாத் போலீஸ காண்டாக்ட் பண்ணாருன்னா நம்ம எல்லா பிளானும் கெட்டு போயிடும். சத்யா, சங்கீதா, சதீஷ் 3 பேரும் உயிரோட வரக்கூடாது. அதுக்கு ஆந்திரா போலீஸை வச்சுதான் நம்ம காரியத்தை முடிக்கணும். இடையில இந்த கமிஷனர் புகுந்தா எல்லாமே கெட்டு போயிடும். அப்படி நடக்காம இருக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். என்ன சவுண்ட் இது? இந்த மூர்த்தி லக்ஷ்மி முழிச்சிட்டாங்க போல இருக்கே. இவங்களை வினோதினி பார்க்காம பாத்துக்கணுமே. இவங்கள அவ பாத்துட்டா அவ்வளவுதான். டோன்ட் வரி டார்லிங், உள்ள போய் அவங்கள 4 போடு போட்டு மயக்கம் போட வச்சிடுறேன். நீங்க ஏறு. என்னடா, எதுக்குடா சத்தம் போடுற? ஏய், சத்தம் போடாம இருக்க முடியாதா? ஏய், அடி வாங்கினா அமைதியா இருப்பியா? வந்துட்டியா? என்னக்கா வந்துட்டியான்னு வேண்டாத விருந்தாளி வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல, ஏதோ பேச்சுவாக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். உடனே கோச்சுக்கிறியே? இல்ல, உன் முகமே ஏதோ சரியில்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, இந்தக்கா.
என்னக்கா மேல ஏதோ சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்ல, நம்பிதான் மேல போனாரு, எதையாவது தட்டி விட்டுருப்பாரு. இதுல பணம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்குக்கா. அக்கா நம்பி மட்டும் இன்னொரு கையை உடைச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு தான் பிரச்சனை. இரு நான் பாத்துட்டு வந்துடுறேன். இரு, வேண்டாம் வேண்டாம். நம்பி இப்ப வந்துருவாரு. இந்த பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணிட்டியா? எல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. நீ பணத்தை கொடு, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். கொடுக்கா. இல்ல வேண்டாம் வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். உன்ன ஏதோ வேலையா அனுப்பணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன வேலைன்னு மறந்து போச்சு. அக்கா என்ன வேலைக்கா? எதுவா இருந்தாலும் சமையல முடிச்சிட்டு தான் போகணும். நான் வரேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு முக்கியமான வேலை, என்னன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. என்ன நம்பி சார் இவ்ளோ வேர்த்து இருக்கு? ரூம்ல இருந்து சத்தம்லாம் வேற கேட்டுச்சு. எலி எலி. ஆமா 2 எலி இருக்குன்னு சொன்னாரு. 2 இருந்தது, அதான் அடிச்சு போட்டு வந்தேன். ஐயே, அடிச்சிட்டு அங்கேயே போட்டு வந்துட்டீங்களா? அடிச்ச உடனே வெளியே தூக்கி போடணும். எங்க காமிங்க, நான் தூக்கி வெளியில போடுறேன். வேண்டாம் வேண்டாம். என்ன வேணும்? எலினா உனக்கு பயம் இல்லையா? எலினா பயந்தாங்கா. நம்பி சார் தான் அடிச்சு போட்டார்ல, அப்புறம் என்ன பயம்? காட்டுங்களேன், நான் வெளியே தூக்கி போட்டுடுறேன். ஐயோ, அங்க பூச்செல்லாம் இருக்கு வினோ. பூச்சியா? என்ன பூச்சி? அது கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? நம்பி சார் எலியவே அடிச்சு போட்டீங்க, கரப்பாம்பூச்சி அடிக்க மாட்டீங்களா? வாங்க சார், நீங்க அடிச்சு போடுங்க, நான் வெளியே தூக்கி போட்டுடுறேன். வாங்க. வேணும், அந்த பேச்சை விட மாட்டியா? அதை விட 1000 பிரச்சனை இங்க இருக்கு. என்ன பிரச்சனைக்கா? அந்த சத்யா, சங்கீதா, சதீஷ் 3 பேரும் ஹைதராபாத்ல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க போல இருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமா, ராஜு இப்பதான் வந்து தகவல் சொல்லிட்டு போறான். குமாருக்கு அந்த சத்யா போன் பண்ணி விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. அவர் நேரா சென்னை கமிஷனரை போய் பார்த்து சத்யாவோட ஐடியா எல்லாம் காமிச்சிருக்காரு. சென்னை கமிஷனர் ஹைதராபாத் கமிஷனருக்கு ஃபேக்ஸ் அனுப்பி ஷூட்டிங் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லிருக்காராம். ஐயோ அக்கா, என்னக்கா இது? அவங்க உயிரோட இங்க வந்துட்டா நம்ம கதை கந்தல் ஆயிடுமே. அதை தடுக்க தான் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அக்கா, எனக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்குதுக்கா. வரும்போதுதான் நான் சாலி கிராமத்துல இருக்கிற காவேரி விநாயகர் கோயில்ல வேண்டிக்கிட்டு வந்தேன்க்கா. அதுக்குள்ள கெட்டது நடக்குது. அக்கா, நான் போய் வேண்டுதலை நிறைவேற்றி வந்துட்டுமாக்கா? அப்படியா? வேண்டிக்கிட்டியா? சரி போ, உடனே போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துரு. இல்லன்னா நமக்கு கெட்டதாவே தான் நடக்கும். சரிக்கா, நான் சமையல முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். வினோ வேண்டாம், எல்லாரும் இன்னைக்கு வெளியில தான் சாப்பிட போறோம். என்ன நம்பி சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு எல்லாரும் வெளியே தான் சாப்பிட போறோம். நீ வீட்ல சமைக்க வேண்டாம் வினோ. வினோ, நீ முதல்ல போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வா. அக்கா, அப்படியே வேலாயுதம் காலனி சிவன் கோயில்ல ராத்திரி யாகம் பண்றாங்களாம். அதுல கலந்துக்கிட்டோம்னா நம்மள பிடிச்ச பகை எல்லாமே விலகிடுமா. அது கொஞ்சம் பணம் கொடுக்கலாமா? வெறும் 2000 ரூபாய் தான்க்கா. தாராளமா கொடு. அது மட்டும் இல்ல, நீ அந்த யாகத்துல கலந்துக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வா. அக்கா, என்னோட ஹெல்ப் எதுவும் உனக்கு இப்ப தேவைப்படாதா? வேண்டாம் வினோ, எனக்கு இப்போ சாமியோட ஹெல்ப் தான் வேணும். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட எனக்கு இப்ப நேரம் இல்ல. எனக்கு பதிலா நீ சாமி கும்பிட்டுட்டு வந்துரு. கிளம்பு. சரிக்கா, நான் கிளம்புறேன். நம்பி சார், அப்போ அந்த எலிய... ஐயோ, அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீ கிளம்பு வினோ. சரி, வரேன்க்கா. டார்லிங், யாருக்கு என்ன மருந்து கொடுத்தா எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு உனக்கு மட்டும்தான் தெரியுது. நம்பி, நம்மள நாமளே பாராட்டிக்க இது நேரம் இல்ல. நான் உடனடியா எப்படியாவது அந்த சத்யா விஷயத்தை முடிச்சு வைக்கணும். அவ தாசில்தார் இல்ல, தீவிரவாதி தானு எப்படியாவது நம்ப வச்சு அவளை சுட்டு கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். மீதி பணத்தை உள்ள வச்சிடுங்க. சரிம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. எனக்கு செகண்ட் லைன்ல கால் வந்துகிட்டே இருக்கு. யார் ட்ரை பண்றாங்கன்னு வேற தெரியல. புரிஞ்சுக்க, ஓகேவா? என்ன இந்த ஆள் இப்படி இருக்கான்? எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆள் பொண்டாட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இவனோட பெரிய தொல்லையா போச்சு. பேசாம அவங்களை சுட்டு தொலைச்சிட்டா வேலை முடிஞ்சதுன்னு போலாம். விடமாட்டான் போல இருக்க. சரிம்மா, நான் போனை வைக்கிறேம்மா. ఓకే సార్. సార్, కమిషనర్ ఆఫీస్ నుంచి మీకు ఫోన్ వచ్చింది సార్. ఓకే, நான் பேசிக்கிறேன். சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் தமிழ்மாறன் பேசுறேன் சார். அவசரமா கான்டாக்ட் பண்ண சொன்னீங்களாமே. என்னாச்சு? அந்த 3 டெரரிஸ்ட் எங்கே? ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம். லேட்டு பண்றது பிடிக்கல. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த 3 பேரை பிடிச்சாகணும். ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் இருக்குல்ல, ஷூட் பண்ணி பாடி இங்க வந்தாகணும். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட்? ஐ வில் டூ இட் சார்.
யூ டேக் இம்மிடியேட் ஆக்ஷன். ஓகே சார். அவங்கள சுட்டாவது பிடிச்சாகணும்னு கமிஷனர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அவங்க 3 பேரும் ரொம்ப மோசமான தீவிரவாதிங்கன்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ரொம்ப கோவமா இருக்காரு. ஷூட் அட் சைட்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. உட்காருங்க. நாராயணா சார். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிங்க. ஓகே சார். அப்படியா? வெரி குட் வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னபடியே செஞ்சிட்டீங்க. உங்க விஷயம் தானே? அடுத்த முறை டெல்லி போகும்போது கரெக்ட் பண்ணிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ். சார் என்னாச்சு? நான் தலையிட்டா அந்த வேலை நடக்காம போகுமா? அந்த கமிஷனர் நாம சொன்னபடி செஞ்சிட்டாரு. இங்க இருந்து போன ஃபேக்ஸ் மேட்டரை மறைச்சிட்டு ஷூட்டிங் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டாரா? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் ஒரு நேர்மையான அதிகாரி போல. அவரு நேர்மை இப்ப நமக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை நம்பி வந்தேன். நீங்க என்ன கைவிடல. ஒரு நேர்மையான அதிகாரியோட துப்பாக்கியால தீவிரவாதிங்கிற சந்தேகத்துல சுடுபட போறா. கொலை பண்ண சொன்னது நீ. ஒரு துரும்ப கூட தூக்காம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ண போற. யூ ஆர் ரியலி பிரில்லியன்ட்மா. உங்களை விடவா சார்? ஒரு போன்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை அடக்கிட்டீங்க. அதுதான் சார் முக்கியம். இப்படிதான் அரசியல்ல முன்னுக்கு வர்றது. அந்த கமிஷனர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. அவருக்கு நிறைய விஷயம் நான் பண்ணி கொடுத்திருக்கேனே. இன்னும் செய்ய சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நன்றி கடன் காட்டணும்ல. அதான் நாம சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாரு. எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சுல்ல, அது போதும் எனக்கு. நாம கரெக்டான டைமுக்கு ஃபோன் பண்ணிருக்கோம். கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் எல்லாமே பாழா போயிருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, நம்ம சென்னை கமிஷனர் நமக்கு முன்னாடியே ஃபேக்ஸ் அனுப்பிட்டாரா. சத்யா ஒரு தாசில்தாரு, அவ கூட இருந்த 2 பேரும் சாதாரண சிவிலியன்ஸ்னு ஆதாரத்தோட ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காரு. அத பார்த்துட்டு அவரும் அந்த ஏசிக்கு ஃபோன் பண்ணி அவளை சுட வேண்டாம்னு சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. நிஜமாவா சார்? ஆமா. அது அந்த சத்யாவோட துரதிர்ஷ்டமா இல்ல உன் அதிர்ஷ்டமானு எனக்கு தெரியாது. கரெக்ட் டைமுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். இப்ப ஷூட்டிங் ஆர்டர் படி எல்லாமே நடக்கும். போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்காங்களா? சத்யாவோட கதை முடிஞ்சிரும்ல? சத்யாவோட கதை மட்டும் இல்ல, அந்த பொண்ணு பையன் 3 பேரோட கதையும் முடிஞ்சிடும். சென்னைக்கு அவங்க பணமா தான் வருவாங்க. ஹைதராபாத்ல இருந்து சென்னை வரைக்கும் எல்லா ஊர் போலீஸையும் அலர்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் விட்டாலும் கண்டிப்பா இன்னொருத்தன் சுட்டு தள்ளிடுவான். அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எவ்வளவோ பிளான் பண்ணி பார்த்தோம். அந்த சத்யா தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. இப்ப உங்க புண்ணியத்துல வசமா சிக்கிட்டா. இனி அவளுக்கு பரலோகம்தான். நேர்ல பாத்திரலாம்னு லேட் பண்ணிருந்தேன்னு வையே, நமக்கு எதிரா தான் நடந்திருக்கும். ஒரு ஃபோன் பண்ண, வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த கமிஷனர் கிட்ட சத்யாவை ஏன் கொல்றோன்ற காரணத்தை சொல்லிட்டீங்களா? உண்மையான காரணத்தை சொல்லல, அவர்கிட்ட கொஞ்சம் மாத்தி சொன்னேன். எப்படி? அந்த பொண்ணு எனக்கு சொந்தக்கார பொண்ணு, ரொம்ப வேண்டப்பட்டவ. ஆகாத ஒருத்தரை கூட்டிட்டு அங்க ஓடி வந்துட்டா. பேரண்ட்ஸோட பேச்ச மீறி புரட்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு அங்க வந்திருக்கா. அவ கல்யாணம் முடிஞ்ச தமிழ்நாட்டுக்கு வந்தா எங்க குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால அவ கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து சுட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டேன். நம்பிட்டாரா சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோமா, சொல்ற விதத்துல சொன்னா யாரா இருந்தாலும் நம்புவாங்க. இந்த ஆள்கிட்ட நான் சொல்ற விதத்துல சொன்னேன். அவங்க ஏரியால ஜாதி வரி ரொம்ப மோசமானது. அந்த பொண்ணு ஜாதி தாழ்ந்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட்டானதும் அப்படியே அந்த கமிஷனர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் உடனே நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அது சரி சார். சத்யாவை சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீசர்னு தெரிய வந்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடாதா? அத பத்தி இப்ப எதுக்குமா கவலைப்படுற? எது வந்தாலும் ஒவ்வொன்னா தான் ஆஃப் பண்ணணும். ஒட்டு மொத்தமா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண நினைச்சா ஒரு பிரச்சனையும் முடியாது.
முதல்ல அந்த பொண்ணு கதையை முடிப்போம், அப்புறம் அதால வர்ற பிரச்சனையை முடிப்போம். நான் இருக்கல்ல, அப்புறம் உனக்கு என்னம்மா கவலை? நீ கவலைப்படாதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். உதவி கேட்டதும் முகம் சொல்லிக்காம பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கும் தான் நீ நிறைய உதவி பண்ணிருக்க. அதெல்லாம் நான் மறக்க முடியுமா? என் தம்பி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நான் ஆடி போயிருந்தேன். அந்த டைம்ல எனக்கு யோசனை சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து நீ தானே வெளியே கொண்டு வந்த. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய உதவிதான் சார். இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல. நன்றி கடன் தானே, பத்திரமா வையே. ஹைதராபாத் கமிஷனர் கிட்ட என் நன்றி கடனை எப்படி வசூல் பண்ணன்னு பார்த்தல, அதே மாதிரி எனக்கு நீ தர வேண்டிய நன்றி கடனை தேவையான நேரத்துல வேணும்னு நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். சரி சரி, போயிட்டு வா. முன்னாடிலாம் வரிசையா ஒவ்வொரு ஊருக்கும் வேன் பிரச்சாரம் போனாங்க ஜெயலலிதா. இந்த தரம் ஏன் போல? ஹெல்த் கண்டிஷன் தான் அதுக்கு காரணம். அவங்களால ரொம்ப நேரம் வேனில் உட்காந்துருக்க முடியாது. அதிகபட்சம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே அவங்களால காரில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தடவை வேன் பிரச்சாரத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க.